டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் தற்கொலைப்படை தாக்குதல் என்று என்ஐஏ விசாரணையில் தெரியவந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக நாட்டு மக்களுக்கு எழுந்திருக்கும் கேள்விகளுக்கு ஒன்றிய அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. தலைநகர் டெல்லியில் உள்ள செங்கோட்டை அருகே நேற்று நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்துள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக உபா என்கின்ற சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கார் சென்ற இடங்களில் சிசிடிவி காட்சிகளை டெல்லி போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தினர். இதன்படி கார் சென்ற பார்க்கிங், டோல்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். குண்டு வெடிப்புக்கு உள்ளான கார் செங்கோட்டை அருகே சுமார் 3 மணி நேரம் ஒரே இடத்தில் நிறுத்தப்பட்டது கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு தேசிய புலனாய்வு முகமை என்கின்ற என்ஐஏவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் காரின் உரிமையாளர் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த மருத்துவர் உமர் முகமதுவிற்கு இந்த தாக்குதல் சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாகவும் இது ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் என்பதும் தெரிய வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவை சேர்ந்த மருத்துவர் உமர் முகமது தனது கூட்டாளிகள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு இருப்பதால் இந்த தற்கொலைப்படை தாக்குதலை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் ஊடக பிரிவு தலைவர் பவன் கேரா தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் நாட்டில் பதற்றம் மற்றும் பயத்தின் சூழல் நிலவுகிறது என்றும் இதில் பதில்கள் தேவைப்படும் பல கேள்விகள் இருப்பதாகவும் கூறியுள்ளார். இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தின் பின்னணியில் உள்ள உண்மை என்ன என்பதில் அரசு தகவல்களை வழங்கும் வரை இது பற்றி பேசுவது பொருத்தமற்றது என்றும் தெரிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் நடந்த இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் பல்வேறு கேள்விகளை எழுப்பும் நிலையில் ஒன்றிய அரசு அவற்றிற்கு விளக்கமளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.